ഒരു ഇന്റർവ്യൂ പോലെ എടുക്കാനാ. എത്ര നാളായിട്ട് ഇവിടെ ഉണ്ട്? 40 വർഷമായിട്ട് വന്നിട്ട്. 45 വർഷമായി. എന്ത് ജോലിക്കായിട്ട് വന്നതാ? ഇത് എസ്റ്റേറ്റ് കേരള ഗവൺമെൻറ് ഏറ്റെടുത്തതാണ്. എസ്റ്റേറ്റ് കേരള ഗവൺമെന്റ് ഏറ്റെടുത്തതാണ്. 45 വർഷം ഞങ്ങൾ ഇங்கே தான் பிறந்தோம். പേര് சுப்பையா. நாங்களே இப்போ பென்ஷன் ஆகிட்டு வீட்டில் தான் இருக்கு. நாங்கள் 2 பேரும். മക്കൾ എത്ര ആൾക്കാർ? 4 பேர். 4 പേരുണ്ട്. 4 பேர் இங்கே ஜோலி வேண்டான்னு வந்து எல்லாரும் போயிட்டாங்க. എല്ലാവരും போயிட்டாங்க. பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு போயிருக்கு தம்பி. ஒரு மாதம் மருந்து மாத்திரை அங்கே டாக்டர் 16 கிலோமீட்டர் போகணும். அந்த எல்லாம் சௌகര്യം கண்டு தான் எல்லாம் அங்கே திருப்பூர் போயிட்டாங்க பசங்களாம். 12 കിലോമീറ്റർ നടന്നിട്ട് വേണം താഴത്തേക്ക് പോകാൻ. ഡോക്ടറെ അടുത്തേക്ക് പോകണമെങ്കിൽ 16 കിലോമീറ്റർ നടന്നു പോകണം. കുട്ടിക്ക് പോകണം പോയിട്ട്. ഇതില് വീട് താമസിക്കാൻ എങ്ങനെയുണ്ട്? ഒരു റൂമും എങ്ങനെയാ? ഒരു റൂമും ഒരു അടുക്കള ഉണ്ട്. ഒരു റൂമും ഒരു അടുക്കളയാണ്. எல்லாம் ஒரு வச்சுக்கிறேன்ல சார் படிக்க வச்ச அதான் எல்லாருக்கும் அங்கே போயிட்டாங்க. ഇത് ഗവൺമെന്റിന് ഫ്രീ ആയിട്ട് തന്നതാണ്? இல்லை நான் கேரள கவர்மெண்ட் ஃப்ரீ ஆகிட்டு தந்தாங்க. ഫ്രീ ആയിട്ട് തന്നതാണ്. നിങ്ങളുടെ പേരിൽ തന്നോ? தந்தோம். ഫ്രീ ആയിട്ട് തന്നോ? நாங்கள் ஸ்ரீலங்காவில் வந்தோம். ശ്രീലങ്കയിൽ വന്നതാണ്. ഏറ്റെടുത്താണ്. ശ്രീലങ്കയിൽ നിന്ന് ഇങ്ങനെ ശ്രീലങ്കയിൽ നിന്ന് ഇങ്ങോട്ട് ജോലിക്കായിട്ട് കൊണ്ടുവന്നാണ് നിങ്ങളെ? 25 കുടുംബം ഇങ്ങനെ കൊണ്ടുവന്നാங்க சார். 25 കുടുംബം ഇങ്ങോട്ട് കൊണ്ടുവന്നു. எல்லாரும் போயிட்டாங்க. இந்த மாதிரி இது சௌகரியம் இல்லாதனால எல்லாரும் போயிட்டாங்க. ബാക്കി എല്ലാവരും പോയി. நாங்கள் 2-3 குடும்பம் மட்டும். 3 കുടുംബം മാത്രമേ. நாங்கள் இன்னொரு 3 குடும்பம். நாங்களும் போயிடுவோம் சார். கொஞ்சம் பிரச்சனை காலம் பிடிச்சிட்டு போக முடியாது. அங்கே இருந்துட்டு என்ன செய்ய முடியும் சார்? നിങ്ങളും പോകും കുറച്ച് കഴിഞ്ഞാൽ? இங்கே ஒரு சௌகரியம் ஒன்றும் இல்லை சார். ஒரு அத்தியாவசியம் ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்கறது பெரிய பாருங்க சார். ஆൾക്കാർ പഠിக்க வைக்க சௌகரியம் இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை.